அப்படியே கிடக்குது. இன்னும் எதுவுமே மடித்து வேற வைக்கல. அம்மா வேற வந்தாங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நம்ம ஜிங்கிலி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியலையே. என்னமோ தனியாக புலம்பிகிட்ருக்குன்னு மட்டும் தெரியுது. சரி போவோம். அச்சோ, என்னங்க நேரங்களும் தெரியாம ஏங்க பேசாமல் இருக்க மாட்டிங்களா? காயத்ரி, ரகு எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு ஏங்க. யார் வந்தால் எனக்கு என்ன? என் ஒய்ஃபை நான் கட்டி பிடிக்கிறேன், கிஸ் பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். யாரும் அதை கேட்க முடியாது. சரியா? அச்சோ, உங்களுக்கு தான் வைக்கலன்னு எனக்கு கூட வைக்க இல்லையா? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? கதவு கூட போட்டல, அப்படியே ஒன்று நிற்கிறீங்க. அறிவே இல்லை உங்களுக்கு. அப்போ கதவு போட்டதும் பிரச்சனையா? கடவுளே, இவருக்கு நான் என்னதான் சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம 2 பேரும் தான் பெரியவங்க வீட்டில். நம்ம 2 பேருமே இப்படி நடந்துக்கிட்டால் அந்த பசங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? அண்ணாவும் அக்காவும் கொஞ்சம் கூட இங்கீதமே இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு நினச்சிக்க மாட்டாங்க? உங்களுக்கு என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. போங்க. அதெல்லாம் முடியாது. எங்கே போனாலும் நீ ஒத்து வர மாட்டேங்கிற. அதனால தான் ஏன் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்கிறது யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஆமாம், இவர் மட்டும் தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஊர் உலகத்தில் யாருமே கல்யாணம் பண்ணல. போங்க, என்ன வேலையை செய்ய விடுங்க. அடேங்கப்பா, ரொம்ப தான் ஓவராக பேசிகிட்டு இருக்கடி. சரியில்லை. சரியா? உனக்கும் என் மேலே ஆசை இருக்குது. நான் கட்டி பிடிக்கிறது எல்லாமே உனக்கு பிடிக்கும்னு தெரியும். ஆனாலும் பிடிக்காத மாதிரியே நடிக்காதடி. கேட்ட உடனே இப்படி சிரிச்சுக்கோ. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியறதுக்குள்ளே போதும் ஆயிரும். உண்மையை சொல்லு, பிடிக்குமா பிடிக்காதா? ஆமாம் ஆமாம், எல்லாமே பிடிக்கும். ஆனால் அதுக்குன்னு இடம் பொருள் ஏவல் இருக்கு. போங்க அந்த பக்கம். என்ன இடம் பொருள் எவ்வளோ? சரி, யாரோ வராங்க. அந்த பக்கம் தள்ளி நில்லுங்க. எல்லாம் நேரண்டி. சரி, நீ இப்படியே நில்லு, நான் போகிறேன். சே, ரகு வேற சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். எனக்கு காஃபி போட்டு கொடு, தோசை சுட்டு கொடுன்னு சொல்லிட்டு எனக்கே எதுவுமே செய்ய தெரியாது. மல்லிகை அக்கா செஞ்சு வச்சா நல்லா வெட்டுன்னு வெட்ட தான் தெரியும். எப்படி பால் காய்ச்சி காஃபி போடுறதுன்னு தெரியலையே. சமைக்க தெரியாதுன்னா கேட்க மாட்டேங்கிறான். பொண்டாட்டி கையில் சாப்பிட்ணுமா? எல்லாம் அவன் தலை விதி. சரி, என்ன பண்ணுறது? டெமோவாக அவனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கா? இவ்வளோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கா? காஃபி தானே போட சொன்னோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், என்னாச்சு உங்களுக்கு? அதுவா, என் வீட்டுக்காரர் வேறு காஃபி போட சொன்னார். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி தூள் போடணுமா இல்லை தூளை போட்டு பாலை காய்ச்சணுமான்னு தெரியலையா? அதான் யோசிச்சுட்ருக்கேன். ஏது? ஏண்டி, உனக்கு காஃபி கூட போட தெரியாதாடி? சமைக்க தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்குன்னு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதுன்னாடி சொல்லுவ? எங்கேயோ கேட்ட குரல். இருக்குண்டி இருக்கும். திரும்பி பருடி மவளே. என்னப்பா உன்னோட? சச்சோ, இவனா? அதனால தான் குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது. நான் கூட ஏதோ ஒரு சிந்தனையில் கவனிக்காமல் விட்டுட்டேனே. ஏற்கனவே கழுவி ஊற்றுவான், இப்போ எப்படி கழுவி ஊற்ற போகிறான்னு தெரில. சரி, சமாளிப்போங்காயோ, சமாளிப்போம். என்ன சொல்லுங்க. ஏண்டி, உனக்கு காஃபி போட தெரியுமா தெரியாதடி? காஃபி அதெல்லாம் போட தெரியுமே, உனக்கு என்னப்பா? போட்டு வரேன் போ. சரி 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 சரி. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து பால் எடுத்து காய்ச்சி காஃபியை போட்டு கொண்டு வா. அதில் 2 பாக்கெட் இருக்கு. எது பால் எது தயிர்னு எனக்கு தெரியலையே. ஏய், இது சரியே இல்லடி. சரியா? என்னை ஏமாத்திட்டடி நீ. யாரடா உன்னை ஏமாத்துறான்? நீ தான் எனக்கு வேணும், நீ தானே வந்த. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு சமைக்க தெரியாது, நான் சொல்லிட்டேன். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சமையல்லாம் என்னடி? சாப்பாடு, குழம்பு, ரசம், வேறு ஏதாவது டிஃபன் ஐட்டம் செய்கிறது தாண்டி தெரியாதுன்னு நினச்சேன். ஒரு காஃபி டீ கூட போட தெரியாதாடி? அட்லீஸ்ட் ஒரு சுடுதண்ணியாவது வைக்க தெரியுமா தெரியாதா? அதே எங்கள் வீட்டில் என்ன சின்ன பிள்ளைன்னு சொல்லி வளர்த்திட்டாங்களா? நானும் பெருசாகலேன்னு நினச்சிட்டே வளர்ந்துட்டேன். அப்புறம் தான் நான் கல்யாணம்னு சொன்னதுக்கப்புறம் தான் நானும் பெரிய பொண்ணுன்னு நினச்சிட்டேன். அடியே கிழிஞ்சது போ. எல்லாம் உங்கள் வீட்டில் நல்லா 3 பேரும் உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தி வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இப்போ காஃபி தானே, நான் போட்டு தரேன், குடிச்சிக்கோ, அவ்வளோதான். ஏண்டி, நீ டெமோ பார்க்குற எலி நானாடி? ஒழுங்காக சமைக்க தெரியும்னா சமை, இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இருடி. எனக்கு தெரியாது போ. சரி, இந்த பக்கம் வா, நானே போட்டு தரேன். சுகர் கம்மியாக டபுள் ஸ்ட்ராங்காக போட்டு கொடு, சரியா? அவ்வளே ஒன்னே போடுவேன். டபுள் ஸ்ட்ராங்காக வேணும், சுகர் கம்மியாக வேணும், இது மட்டும் சொல்ல தெரியுதுல்ல? அதே நாக்கு குருசி அக்கா போட்டு பழகி கொடுத்துட்டாளா? எதாவது போட்டு எனக்கு எப்போவுமே ஊட்டி விட்டுருவா, இல்லைன்னா கப்பில் கொண்டு வந்து கொடுத்துருவா, நான் குடிச்சுக்குவேன். அப்படியே பழக்கி விட்டுட்டா, நான் என்ன பண்ணுறது? இப்போவும் எனக்கு என்ன பிரச்சனை? அங்கேயும் அவள் தானே இருக்கா. அதனால நான் லைஃப் லாங் சமைக்கவே தேவையில்லை. இரு, மல்லிகா வரட்டும், அவளை பேசிக்கிற. ஃபஸ்ட்டு அவளை முதல்ல 4 குத்துனா சரியாக போயிடும். குத்து அர்ஜுன் மாமா உன்னை 4 குத்துவார். எங்கள் அண்ணனுக்கு என்னை பற்றி தெரியும், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நானும் பார்க்குறேன். சரி, அது அப்புறம் பண்ணுவேன். எனக்கு காஃபி போடுறேன்னு சொன்னீங்க, போடு போ.
எல்லாம் என் தலையெழுத்துடி. நாளைக்கு குழந்தை பெற்றதுக்கப்புறம் இப்படியே இருக்காத. யாரும் இல்லாதப்போ அது அம்மா பசிக்குதுன்னு சொன்னால் பாலையாவது காய்ச்சி கலக்கி கொடுக்க கற்றுக்க. அது குழந்தை பிறந்த பிறகு பார்க்கலாம்டா. போடா, எனக்கு பசிக்குது, காஃபி போட்டு கொடு. இவங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. பெரியவங்களா கோவிலுக்கு போயிருக்காங்க. ஏதோ சின்னஞ்சிறுசுக்கு தனியாக இருக்கட்டும்னு நினச்சிட்டு போனால் எனக்கு அதுவே பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏதோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல காஃபி குடிக்கலாம், அது என் பொண்டாட்டி கையால் குடிக்கலாம்னு நினச்சா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. உங்கள் அக்காவை போய் பாருடி, எவ்வளோ அழகாக எங்கள் அண்ணனுக்கு சேவை செய்கிறா. நீ தான் இருக்கியடி. அப்புறம் இங்கே பாரு, நான் ஒன்றும் பெண்ணடிமை கிடையாது, புரியுதா? தெரியும்டி தெரியும், நீ இப்படி தான் சமத்துவம் பேசுவேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆணுக்கு பெண்ணே நிகர் தான், நான் அதை தப்பே சொல்லலை. ஆனால் ஒரு காஃபியாவது போட்டு கொடுக்கலாம் இல்லடி. எனக்கே எதிர்பார்ப்பு இருக்குல்ல. கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே இப்படி பண்ணுறியடி. நம்மளுக்கு என்ன அவ்வளோ நாள் அடி ஆயிடுச்சு? ஒரு வாரம் தாண்டி ஆச்சு. ப்ளீஸ் டி, எனக்காக காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து பழகிக்கடி. ஓகே ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஆனால் முட்டைக்கண்ணி மஞ்சக்காட்டு மைனா, உன்னை வச்சுக்கிட்டு கோவம் கூட பட முடியல. என்ன பண்ணுறது? சரி, நான் போட்டு தரேன். இப்போதைக்கு எப்படி போடுறதுன்னு கூட சொல்லித்தரேன். கற்றுக்கிட்டு எல்லோரும் வரும்போது போட்டு கொடுத்து ட்ரை பண்ணிப்பார். எல்லோரும் உன்னை பாராட்டினா உனக்கு அதுவே ஒரு எனர்ஜியாக இருக்கும். அப்போ நாளை மினி உனக்கும் சமைக்கணும்னு தோணும். அப்படியாடா சொல்கிறேன். சரி, எப்படி பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லிக் கொடு, நான் அதையவே போட்டு பார்க்குறேன். அப்புறம் நீயும் குடிச்சிட்டு மற்றவங்களும் குடிச்சிட்டு சொல்லுங்கள். இல்லை, இப்போ நம்ம 2 பேத்துக்கு நான் போட்டு தரேன். நான் போடுறத பார்த்து வச்சுக்கோ. அப்புறம் உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, உங்கள் அப்பா எல்லோரும் வருவாங்கள்ல, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடு. அவங்க குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன். டேய், என்னை சன்னமாக கலாய்க்கிறதானே? தெரியுதுடா, தெரியுது. எல்லாம் என் நேரம். ஆனால் இதுக்காகவே நான் நல்லா சமைச்சு பழகி உனக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடாக்கி போட்டு உங்ககிட்ட இருந்து பாராட்ட நான் வாங்கலை. என் பேர் காயத்ரி இல்லைடா. சரிம்மா, எந்த டெமோவாக இருந்தாலும் உங்கள் வீட்லேயே முடிச்சுட்டு வந்துருமா. அங்கே எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடாதம்மா, நாங்களும் உசுரோட வாழணும். சரி சரி சரி, ஓகே. போய் அந்த பாத்திரத்தை எடுத்து வை. உள்ள பால் பாரு, ஆவின் பால் மில்க்னு எழுதியிருக்கும், அதை எடுத்துட்டு வா. சரிங்க, இவர் அனக்கு எடுத்துட்டு வரேன். காஃபி வித்த காயு. ஆமாம் ஆமாம், அது ஒன்று தான் குறைச்சல். சரி, எடுத்துட்டு வா, நம்மள்ட்ட போட்டு குடிக்கலாம். ஓகேவா? ஓகேடா. ஏன்னா நல்ல தரிசனம் இல்லைண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தனியாக போய் சாமி கும்பிட்டதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குண்ணே. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நம்ம பசங்க பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் சாமி கும்பிட்டு வரும்போது ஒரு பெரிய கடமையை நிறைவேற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல? ஆமாங்க, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அந்த ஒரு சந்தோஷமே தனி தான். ஒரு மனநிறைவாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. என்னவோ நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. ஆனால் எல்லாமே நல்லதாக இருக்குதுங்கிறது சந்தோஷம்தான் எனக்கு. என்ன நம்ம பொண்டாட்டி வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருது? எனக்கே நம்ப முடியலப்பா. எதுக்குங்க சாமியார் நம்ம பசங்க 4 பேர்த்தையும் வர சொல்லியிருக்காங்க. ஒட்டுக்கா 4 பேரும் தரிசிக்கணும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு சாமியார் ஐயா வேற சொல்லியிருக்காரே. ஆமாம், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே தானே போய் எல்லாமே பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தானே எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதனால தான் அவர் மறுபடியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொல்கிறாரோ என்னமோ. இல்லை வேறு ஏதாவது கணக்கு இருக்குண்ணே. என்னவோம்மா, அவர் வர சொன்னால் காரணம் இல்லாமல் வர சொல்ல மாட்டார். இவங்களை கூப்பிட்டு சொல்லிடணும் ஃபஸ்ட்டு. மல்லிகா, அர்ஜுன், காயத்ரி, ரகு, இந்த நிமிஷம் வாங்க. ஏங்கத்த, நீங்கள் பாட்டுக்கு அவளை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்க. ஒரு காஃபி போட சொன்னால் என்ன குடும்பப்படுத்துறா தெரியுமாத்த? பாருமா, எப்போ பார்த்தாலும் இவர் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு. நான் என்ன அவ்வளோ மோசமாக காஃபி போடுவேன்? இங்கே பாருங்க, உங்கள் 3 பேத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னது, இவ காஃபி போட்டாளா? இவ தான் கிச்சன் பக்கமே வாழ்க்கையில் போனதே இல்லையே. ஐயோ, நமக்கு வேணாம்ப்பா. இந்த மணி குடிச்சு பாருமா ஃபஸ்ட்டு. என்ன மருமகளே, அத்தை குடிக்காமல் இருப்பேனா? குடு குடு. என் போல முதல்ல சமைச்சு நான் குடிக்காமல் இருப்பேனா? முடிஞ்சாங்க எல்லாரும். ஐயோ, என் வாயில மட்டும் ஊற்றி விட்டாளே. குடிமா குடிமா, அப்படிதான். நீ நிறுத்தாத, குடி குடி குடி. ஐயோ, என்ன கரும்பு தடி போட்டதே, நல்லாவே இல்லடி. மாப்பிள்ளைக்கு இது கொடுத்தியா? மாப்பிள்ளை நீங்கள் குடிச்சிங்களா? ஐயோ, இது என்ன இப்படி கண்டவியான காஃபியாக இருக்கா? தொண்டைக்குள்ளேயே இறங்க மாட்டேங்குது, வெளியே வர மாட்டேங்குதே. தெரியாமல் என் பிள்ளையோட காஃபி வாங்கி குடிச்சிட்டு கடவுளே, மாப்பிள்ளை தப்பிச்சிட்டாரு. ஐயோ, என்ன என் காஃபியை பற்றி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியலையாடி. மருமகளே, வாழ்நாள் ஃபுல்லாக நானே உனக்கு சமைச்சு தரேன். தயவுசெய்து கிச்சன் பக்கம் மட்டும் போயிடாதடி. உள்ள அழுகிறேன், நாங்கள் தான் அழுகணும். தங்கம், தயவு செய்து கிச்சன் பக்கம் போயிடாத சாமி. இந்த உன் கப்பலில் எடுத்துகிட்டு போயிரு. உங்களுக்காவது பரவாயில்ல, நீங்களா எடுத்து குடிச்சிங்க. எனக்கு வாயிலேயே ஊற்றி விட்டுட்டாலே. அவ்வளோ கேவலமாக காஃபி போட்டோம். அப்படி என்ன தடி போட்டு தொலைஞ்ச காஃபியில்? இல்லை, கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சா, கெட்டியாகவும் இல்லையா, அதனால கொஞ்சம் டூத் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணேன், அதான். ஐயோ, அது டூத் பேஸ்டோ? ஐயோ,
ஏன் டூத் பேஸ்ட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கா? ஒட்டு முடி கொடுமை உன்னோட